பிஜேபியின் கொள்கையை நீங்கள் எதிர்த்து கூட உங்களால் பேச முடியல. அப்போ பிஜேபி எதிர்த்து தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவீங்க? உங்களையும் முதல்ல காப்பாற்றிக்க. அவருடைய பயணமே தமிழகத்தை மீட்போம்ன்றார். முதல்ல கட்சியை மீட்டுவாங்க அங்கேருந்து. அப்படி ஒரு பயணத்தை தொடங்கணும். ஆமாம், கட்சியை நீங்கள் அங்கே முழுவதுமாக அடமானம் ஆகி போச்சு. அந்த கட்சியை நீங்கள் மீட்டுவாங்க. அப்புறம் வந்து தமிழகத்தை மீட்பாங்க. அந்த கட்சிக்கு ஒரு ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு. அந்த மாட்டை வந்து கூட்டணி பேசுவதற்காக நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ நீங்கள் நடந்து பார்த்துருக்கணும். போயஸ் கார்டன் தாண்டி அவங்க வெளியே வர மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட்டணிக்கு போயஸ் கார்டன் தான் வரணும். இங்கே என்ன நடக்குது? உங்களை கால் மேலே கால் போட்டுட்டு உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அழைத்து வரவில்லை, இழுத்து வந்தார்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கூனி குறுகி உட்காந்துருக்கீங்க. அங்கே வந்து உங்களால் பேசக்கூட முடியல. கூட்டணி சம்பந்தமாக பேச போன இடத்தில் வாய் துறக்காமல் உட்காந்துருக்கீங்க. அதிமுக அப்படியா இருந்துச்சு? அதிமுக மோடி அப்படின்ற இல்லை, அங்கே போய் முனி சீட்டில் உட்காந்துருக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறப்ப அந்த மாட்டை போய் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. ஆனாலப்பட்ட விஜயகாந்த் அன்னைக்கு அங்கே உள்ள போய் அப்படி தான் உட்கார்ந்தாரு. அப்போ அப்படி இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு எந்த மாதிரியான சிதலம் அடைஞ்சு உங்களை பயன்படுத்தி அவர்கள் சித்தாந்தத்தை கொண்டு போய் தமிழகம் முழுக்க சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒரு பகடக்காயாக மாறி இருக்கீங்க. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் நிச்சயம் வந்து புறக்கணிக்க போகிறாங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும்.